ஹீரோயினோட தங்கச்சியை ஹீரோயின் காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவகிட்ட இருந்த எனர்ஜி மொத்தமும் அப்படியே ட்ரைன் ஆயிருக்கும் அப்படி சொல்லி போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல இருந்து ஹீரோ தான் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரான். இப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் ரியலைஸே ஆகுது, நம்ம குழந்தைய இவ சுமந்துட்டு இருக்கா, இவளை கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ மட்டும் மாறல, ஹீரோவோட மொத்த குடும்பமுமே இப்போ மாறி ஹீரோயினை தாங்குன்னு தாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு தனியாக போயிருக்கப்ப யாருன்னே தெரியாத 2 பேர் வந்து ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோக்கு மட்டும் கால் பண்ணுறா. ஹீரோவும் கால் அட்டன் பண்ணி அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து ஹீரோயினை எப்படியோ நல்லபடியா காப்பாத்துறான். ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிட் பண்றான். பட் டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க உங்க ஒய்ஃப் அப்படி சொன்னதும் ஹீரோ தான் ஹீரோயினுக்கு ரொம்ப தைரியம் கொடுக்குறான். நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையுமே பிறக்குது. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க.